வணக்கம், இது உங்கள் வெற்றி வழி பயிற்சி மையம். நம்ம லாஸ்ட் டைம் என்ன பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஎஸ்எம்கான 2022 மாடல் கொஸ்டின் பேப்பர் அனலைசிங் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் வீடியோ சயின்ஸுக்கான கொஸ்டின் பேப்பர் அனலைசிங் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கான கொஸ்டின் பேப்பர் அனலைசிங் தான். ஹிஸ்ட்ரியில மொத்தம் உங்களுக்கு 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 9 கொஸ்டின்ல 6 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஓல்டு ஹிஸ்ட்ரியிலிருந்து கேட்டிருக்காங்க. 3 கொஸ்டின் வந்து உங்களுக்கு மாடல் ஹிஸ்ட்ரியிலிருந்து கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா கங்கை கொண்டான் என்று தன்னை அறிவித்தவர் யார் என்று கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, முதலாம் ராஜேந்திர சோழன். இந்த கொஸ்டின் வந்து 7th டேம் 1ல தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து 130 பக்கத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியில செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா சார்மினார் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஹைதராபாத் தான். இந்த மாதிரி உங்களுக்கு கோட்டைகள் சம்பந்தமா கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அந்த கோட்டை எந்த இடத்துல இருக்கு முதற்கொண்டு நீ கரெக்டா படிக்கிற மாதிரி இருக்கும். கோட்டைகளை பொறுத்தவரைக்கும் நிறைய கொஸ்டின் இருக்காது. கோட்டைகளை பொறுத்தவரைக்கும் மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் ஓல்டு ஹிஸ்ட்ரியும் கம்பேர் பண்ண வச்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான கோட்டைகள் தான் இருக்கும். அந்த மாதிரி கோட்டைகள் உங்களுக்கு எந்த இடத்துல அமைந்திருக்கும் முதற்கொண்டு நீங்க கரெக்டா படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 7th டேம் 1ல இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் சந்தித்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு 106ல இருந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியில 3வது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா கூற்று காரணம் கொஸ்டின் தான். முதல் கூற்று என்ன பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள் சைவ மகான்கள் சொல்லியிருக்காங்க. கூற்று 2 வந்து ஆண்டல் மட்டும் பெண் ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் கூற்று 2 மட்டும் சரி. ஏன்னா ஆழ்வார்கள் வந்து வைணவர்கள் வருவாங்க. ஆழ்வார்கள் சைவர்கள் வரமாட்டாங்க. கூற்று 2 வந்து ஆண்டல் மட்டும் பெண்பால் ஆழ்வார்கள் சொல்லியிருக்காங்க. ஆண்டல் வந்து பெண்பால் ஆழ்வார் தான். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. இந்த கொஸ்டின் வந்து 7th டேம் 3ல புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் வந்து 132ல இருந்து இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியில 4வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் உப்பு சத்தியாகிரகம் ராஜகோபால் ஆச்சாரியாவால் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். உப்பு சத்தியாகிரகம் வந்து ராஜாஜி வந்து திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரைக்கும் நடத்தி வச்சிருப்பாரு. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா எங்கு தொடங்கியதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, திருச்சியில இருந்து தொடங்கி வேதாரண்யத்துல முடிச்சிருப்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து 10th தேசியம் காந்திய காலகட்டத்தில் பேஜ் நம்பர் 101ல இருந்து இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரியில 5வது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் சாணக்கியர். சாணக்கியருக்கு மொத்தம் உங்களுக்கு 3 பேர்கள் இருக்கு. ஒன்னு சாணக்கியர், இன்னொன்று வந்து விஷ்ணுகுப்தர், இன்னொன்று வந்து கௌடில்யர் சொல்லிட்டு 3 பேர்கள் இருக்கு. இந்த மாதிரி நூல்கள் அதோட ஆசிரியர் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கணும். நூலும் அதோட ஆசிரியர் நல்லா படிச்சாதான் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வர உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பட்டப்பெயர்கள் உள்ள நூலாசிரியர்கள் நல்லா படிக்க மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு 6th டேம் 2ல குடித்தலைமையில் இருந்து பேரரசுவர் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு 149ல இருந்து இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சாணக்கியர். ஹிஸ்டரியில 6வது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்ற மன்னன் யாரு கேட்டிருக்காங்க. இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பானிபட் போர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான போர். பானிபட் போர் மொத்தம் உங்களுக்கு 3 பானிபட் போர் நடந்திருக்கும். முதலாம் பானிபட் போர் வந்து 1526ஆம் ஆண்டு அக்பருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்திருக்கும். 2ஆம் பானிபட் போர் வந்து 1556 நடந்திருக்கும். 1556ல அக்பருக்கும் ஹெமுக்கும் நடந்திருக்கும். 3ஆம் பானிபட் போர் வந்து 1761ஆம் ஆண்டு நடந்திருக்கும். இந்த 3ஆம் பானிபட் போர் வந்து யாரும் நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா மராட்டியருக்கும் அகமது ஷா அப்துலிக்கும் நடந்திருக்கும். இந்த 3 பானிபட் போர் ரொம்ப ரொம்ப முக்கியமான பானிபட் போர். இந்த 3 பானிபட் போர் முக்கியமா படிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இந்த மாதிரி போர்கள் அப்போ அது எந்த வருஷத்துல நடந்தது, யாருக்கும் நடந்தது, இந்த போர் நடந்ததுன்னு சொல்லிட்டு அது இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். போர்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்காது. வேர்ல்டு ஹிஸ்டரி மாடர்ன் ஹிஸ்டரி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் போர்கள். நீங்க போர்களை அந்த வருஷமும் யாருக்கும் போர் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்ற மன்னர் யார் கேட்டிருக்காங்க. பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடந்திருக்கும். பாபர் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. இப்ராஹிம் லோடு வந்து உங்களுக்கு வந்து தோற்றிருப்பாரு. இந்த கொஸ்டின் வந்து 7th டேம் 2ல முகலாய பேரரசு லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் வந்து 129ல இருந்து இந்த கொஸ்டின் நமக்கு. ஹிஸ்டரியில 7th கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருந்து எந்த நாட்டிற்கு வஉசி சுதேச கப்பல் நிறுவனம் கப்பல் போக்குவரத்தை இயக்கியதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, இலங்கை. வஉசி சிதம்பரம் தூத்துக்குடியிலிருந்து இலங்கையில் உள்ள கொழும்பு வரைக்கும் கப்பல் நிறுவனம் வந்து ஆரம்பிச்சு விட்டுருப்பாரு. இந்த கொஸ்டின் வந்து 10th தமிழ்நாட்டின் விடுதலை போராட்ட லெசன்ல இருந்து பேஜ் நம்பர் 116ல இருந்து இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரியில 8th கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறுத்துக கொஸ்டின் தான். இது வந்து உங்களுக்கு 6th செகண்ட் டேர்ம்ல வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த லெசன்ல உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு சைடு ஹெட்டிங்ல இருக்கு. சைடு ஹெட்டிங்கையும் நீங்க நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் வந்து சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினான சரியான ஆன்சர்.
ஸோ கீழடி வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. ஸோ பெருந்தல் வந்து உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. ஸோ பையம்பள்ளியம் வந்து உங்களுக்கு வேலூர் மாவட்டத்தில் இருக்கு. ஸோ கொடுமணல் வந்து உங்களுக்கு ஈரோடு மாவட்டத்தில் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 114 6th செகண்ட் டேர்ம்ல வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு லெசன் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஹிஸ்டரியில 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சதி ஒழிப்புக்காக உழைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ராஜாராம் மோகன் ராய் சதி ஒழிப்புக்காக போராடிப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த லெசன் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா 10th 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். ஸோ இந்த லெசன்ல இருந்து குரூப் 1 குரூப் 2 அது மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாம்ல இருந்து இந்த லெசன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு. நம்ம பிஜி எடுத்துக்கிட்டோம், எஸ்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லாத்துலயும் இந்த லெசன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு. ஸோ ராஜாராம் மோகன் ராய் 10 வருஷம் சதி ஒழிப்புக்காக போராடிப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ உடன்கட்டையரம் சதிக்கும் ராஜாராம் மோகன் ராய் கண்டிப்பா பாடுபட்டிருப்பாரு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 59 ஸோ 10th 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் லெசன் வந்து வந்திருக்கு. இந்த லெசனை நீங்க கண்டிப்பா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வேர்ல்டு ஹிஸ்டரி மாடர்ன் ஹிஸ்டரி ரெண்டுக்குமே நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க வேர்ல்டு ஹிஸ்டரின்னு எடுத்துட்டீங்கன்னா ஸோ சிந்துவெளி நகரத்திலேருந்து ஸோ பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் வரைக்கும், அது மட்டும் இல்லாமல் இடைக்கால இந்தியா, அதுக்கப்புறம் நீங்க மாடர்ன் ஹிஸ்டரி எடுத்துட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு போர்ச்சுகீசியர்ல இருந்து, அது மட்டும் இல்லாமல் ஸோ கடைசி விடுதலை பெற வரைக்கும் நீங்க கண்டிப்பா படிச்சே தான் ஆகணும். ஸோ ஹிஸ்டரி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹிஸ்டரி. ஸோ நீங்க வந்து ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டோரி எடுத்து படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம். ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற லெசன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ஸோ இந்த லெசனுக்கு நீங்க மற்ற லெசனோட நீங்க வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம ஆண்டுகள், அது மட்டும் இல்லாம போர்கள், அப்புறம் நூல்களின் ஆசிரியர்கள், ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஒரு பேப்பர்ல நீங்க தனியாக எழுதி வச்சு படிச்சாதான் கண்டிப்பா அது உங்களுக்கு மனப்பாடமா மைண்ட்ல நிற்கும். ஸோ நான் சொன்ன இந்த லெசன்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. ஸோ நீங்க கண்டிப்பா எக்ஸாம் வந்து ஈஸியா ஹிஸ்டரியில 9க்கு 9 இருக்க கண்டிப்பா வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் மற்ற லெசன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்ற லெசன்லாம் நீ அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மற்ற லெசன்கள் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சாலே போதும். ஸோ இந்த லெசன் நீங்கள் படிச்சாலே ஹிஸ்டரியில் நீங்கள் டோட்டலாக 9 கொஸ்டினுக்கு கண்டிப்பாக 9 கொஸ்டின் எனக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. நம்மளோட சேனலுக்கு நீங்கள் மேலும் சப்போர்ட் கொடுங்க. ஸோ நம்மளோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி முக்கியமான தகவலுக்கு ஸோ மறக்காம நம்மளோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி.